இரண்டாம் முகத்துக்கு கைதி சூத்தாட்டம் வெளி வரப்ப தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரே கணத்துல வரும். அப்படியே வா யாருன்னா புதுசா வீட்டுக்கு வரீங்கன்னா வீட்டுக்கு திணிச்சு போடுங்க. திணிச்சுக்கலாம் எங்கேயும் போவாது. எவ்வளோ ரெடிமேட்டா திணிச்சு இருக்குதுமா. 2 பக்கெட் சோறு வாயில் போட்டீங்கன்னா பாட்டு துண்டு உண்டு நடக்கும். மட்டமாயிடும். நேரம் அங்கே வைக்கிறான் காலை. அவங்க ஊர்ல அரசு வேணும் கால் தூக்கி வைக்கிறாமா. அதோட அது இங்கே தான் வைக்கிறான். இறங்கின உடனே 15 நாளைக்கு சாப்பிட்டாங்களா சாப்பிடல அதெல்லாம் வாங்க மாட்டேங்கிறான். ஆட்டோ போட்டா எங்க பூஜை சாமான் போய் வாங்கிட்டு வரலாம் அதெல்லாம் வாங்க மாட்டேங்கிறான். ஆனா நான் தான் ஓனர் எந்த வீட்டுல சோறு போடுறாங்க வீடியோட அழிறாமா. என்னமா இந்த உடம்பு 150 கிலோ சேலி தான் நேரம் போறான். அப்படியே பிரிமணி அங்கே போய் உக்காந்துக்கிறான். அதுக்குள்ள டேபிள் சேர் போட்டாங்கன்னா அந்த ஊருக்கு சாப்பாட்டுக்கே போக மாட்டேங்கிறான். தான் சேர்ல உட்காந்து சேர் வச்சுக்கிட்டு கே ஊந்துட்டாமா. ஆடு உட்காந்துக்கிறான். அது கூட இந்த கம்ப்யூட்டர் வேலை பார்த்தா எடுத்துடுன்றான். இவன் சைஸுக்கு வாயால கேக்குறாமா. அந்த வாயால படத்தான் ஆளு உட்காரான். அது தண்ணி கூட இருக்குல்ல சாப்பாடு போற டைம்ல தூக்கிறாமா ஆளு. கேசு சோறு தள்ளுற வரைக்கும் கிளாஸ் மேலே தான் கேசு சோறு தள்ளா தான் ஆளு தெம்பா உட்காரான். ஐயோ அந்த சாப்பாடு பக்கடி பார்த்தா மூச்சு எவ்வளவு வச்சுக்கிறான். அப்படியே அந்த கோயில தான் ஆளு தெம்பா உட்காரான். அந்த சாப்பாடு கோயில ஊத்திட்டாங்கன்னா அந்த சாப்பாடு ஒரு கலர் நம்ம இருந்தா சிமெண்ட் கலர் மாதிரி கண்டு வாயில நேரம் வந்து பொட்டா பின்னாடி பத்துக்கிறான். ஏன்னா நம்ம கம்பெனி ஓனர் ஆள் நான் என்னமோ யாரோ பணமரம் அறுத்து போட்டு வச்சுக்காங்க. கிளி குஞ்சு பார்த்தா தான் தெரியும் தான் பணமரம் மாட்டேன் பத்துக்கலாம். ஐயோ செஞ்சிரு நேற்று ஒரு அம்மக்களை பண்ண மாதிரி அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டோம். தம்பி ஒரு 10 ரூபாய் தான் கூட கேட்டான். சரி நம்ம அண்ணன் கேட்கறான். ஓனர் ஆச்சு 500 பண்ண வச்சுன்னு இருப்பான். 10 ரூபாய் கேட்கறான் கொடுத்தாயம்மா. இவன் எது கேட்டுக்கிறான். அங்க இடம் போற மிஷின் ஒண்ணு பாத்துருக்கான். இப்ப எத்தனை கிலோ இருக்கிறான்னு செக் பண்றதுக்கு போறான். அது எனக்கு தெரியாது. இடம் மிஷினையும் பாக்குறான் என்னையும் பாக்குறான். தப்படி ஏறி பண்ணிடலாமா இடம் மிஷினே வச்சு குமிரி போச்சு. அங்கிருந்து திட்டாடுவா ஓடிட்டான். தம்பி என்னால நடக்க முடியல. ஆட்டோ ஒன்று கை போறாங்க. சரி ஆட்டோ ஒன்று அந்த ஆட்டோ ஓட்டுற டிரைவரும் இவன் கிணத்துல இருக்கிறான். ஏற்கனவே ஒரு சவாரி பண்ணிட்டு போறான். அவனும் இவன் கிணத்துல இருக்கிறான். 2 யானை தான் உள்ள உக்காண்டிக்குது. 3வது அந்த கன்வேட்டி ஏறலாமா. யாருன்னு ஒண்ணு அந்த 3 டயர் வச்சு குமிழி போச்சு. அங்கிருந்து திட்டாட்டமா ஓடிட்டான். ஐயா குட்டி வாய் பதிலே புலி குட்டி மது பதிலே சிறுத்தை குட்டி சொல்றதுல ஓத்தா இவன் பண்ணி குட்டி. வரப்ப என்ன அமக்கலமா தெரியுமா? 6 பேர் உட்கார சீட்ல ஒரு ஆள போய் பணமான மாட்டோம் போட்டுக்கலாமா. வேகத்தல்ல ஊட்டி கீழே அதை கன்வெர்ட்டியா தான் பின்னாடி சீட்ல போய் போடுங்க. 2 வேகத்தல்ல வேகமா உண்டாங்க. சண்டை சீட்ல வந்து மாட்டிக்கலாமா. தூக்குற எல்லாம் தூக்க முடியும். 2 சீட்டு கைட்டு தான் தூக்கணும். உங்க டவுட் வந்தா வேன்ல போய் பாருங்க. சீட்டு கைட்டு தான் வச்சிருக்கோம். நடந்தது யாருன்னு கேட்டாங்க. அப்ப கூட இல்லன்னு பார்த்தா பாரு உன் வாயில. மேல கை வைக்கிற டேய் அண்ணா கூட மேல கை வச்சிட்ட. எங்க மாமா வந்தாரு. மாமா அண்ணா கூட ஏய் மாமா மில்ட்ரி மானத்தை காப்பாத்த வந்த தெய்வமே. ஆஞ்சநேயர் வாசல் வெளியே வந்துதா. மாமா நீ கிட்ட வராத. மாமா துரோகி மாமா அங்க வா. யார நானும் தான் மாமா இவனா என்னன்னு கேளு மாமா. தினமும் நாம் யாரை சந்திக்க வேண்டும்? மன்னரை சந்திக்க வேண்டும். மன்னரை மக்கள் தெளிவான பாதை வலிமையான உடலுடன் தெளிவாக இருக்கிறார்கள். இந்நாட்டு தளபதி ராஜநாயகத்தை
ராஜாதிக்கு ராஜனாக அவர்களே எதற்காக வர வேண்டும் தெரியுமா? என்னை அழைத்த காரணம் என்னவென்று சொன்னால்தான் எனக்கு தெரியும். உண்மை. வெளிநாடு சென்று என்பவன் ஏழாளர்கள் இன்று வருவதாக லிகிதம் வந்திருக்கிறது. என்னது? அயல்நாடு சென்ற இளவரசன் இன்று வருவதாக லிகிதம் வந்திருக்கிறதா? மன்னா, என் நாட்டு இளவரசனுடைய வருகை வீதிக்கு வந்து வந்து தோரணங்கள் நாட்டியத்தை உப்புடைய அது போதும், அது போதும். வெளிநாடு சென்ற இளவரசன் இளவரசி அங்கே இறந்து மன்னன் என்று நான் நினைத்திருந்தேன். எனக்கு யமனாக வருகின்றான். பொறுமை பொறுத்திருந்து பார்க்கலாம். திறந்த கோவிலமில்லை ஆயின் திறந்த கோவிலமில்லை தந்த கொள்விக்க மந்திரமில்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை பிறந்த கோவிலமில்லை கண்ட கல்விக்க மந்திரமில்லை கடவுள் நெஞ்சம்